ஐயோ, நான் பாலை காய்ச்சவே மறந்துட்டேன்டி. மா மா ஆ, அவங்க இதோ வந்துட்டாங்க. வரேன். என்னங்க சிட்டியை விட்டு இவ்வளவு தள்ளி இருக்கு, வீடாவது பெருசா இருக்கும்னு பார்த்தா இப்படி சின்னதா அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்கு. இறங்கின உடனே ஆரம்பிச்சிட்டியா? பேசாம வா. வாங்க வாங்க, வணக்கம். உள்ள வாங்க. வாங்க ஆண்டி. வாங்க அங்கிள். உள்ள வாங்க, உட்காருங்க. ஹாய் ஜோ. ஹாய் ஆனந்த். அப்புறம் நம்ம 2 பேரும் இப்போ ரிலேட்டிவ்ஸ் வேற ஆக போறோம். ஆமால. ஆ. அப்போ இன்னைக்கும் நீங்க தான் டிரைவர் போல. ஏய், இன்னைக்கு நான் பொண்ணு வீட்டுக்காரம்மா. அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க எந்த வண்டி ஓட்டினாலும் டிரைவர்னு. சரி வாங்க. நீங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். தாரா ஃபோன் பண்ணி நீங்க வரீங்கன்னு சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இதுல என்னமா இருக்கு? சும்மா ஃப்ரீயா இருங்க. அண்ணனும் அண்ணியும் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க சொல்லிட்டாங்க. அதான் உடனே நாங்க மட்டும் கிளம்பி வந்துட்டோம். அப்படியா? சரிங்க. ஜோதி, கொஞ்சம் ஏசி ஆன் பண்ணி விடுமா, வேர்த்து கொட்டுது. ஆண்டி, ஹால்ல எல்லாம் ஏசி இல்ல, ரூம்ல தான் ஏசி இருக்கு. ரூம்ல வேணா உட்காரீங்களா? நான் போட்டு விடுறேன். ஓ, ஹால்ல ஏசி இல்லையா? ஒரு ஏர் கூலராவது வாங்கி வைக்கலாம்ல. எதுக்கு சொல்றேன்னா, ஒரே வெயிலா இருக்கு, வேர்த்து கொட்டுது. தோ இந்த சோஃபா வேற ஹீட்டா இருக்கு, உட்காரவே முடியல. அது சரி, அவங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி தானே இருக்க முடியும். ம்